நேயர்களே, இன்றைக்கு நான் மிக முக்கியமாக தமிழ்நாட்டுடைய அரசியல்ல ரொம்ப முக்கியமா பார்க்க போறேன். முதற்கட்டம் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டு அரசியலில் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். அது என்ன தமிழ்நாட்டுடைய அரசியல்ல பாஜக தோல்வியை தந்திருக்கிறது? ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். வேற ஒன்றும் இல்லை. மிக முக்கியமாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்திய அரசியலை எல்லாவற்றையும் காலி செய்த பாஜக தமிழ்நாட்டிலும் தனது கையை வைக்கணும் அப்படின்னு அதிமுக மூலம், கவர்னரின் மூலம் சில வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்தார்கள், இனியும் செய்வார்கள். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இதுல ஒரு மாற்று கருத்து இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இப்போ நான் சொன்ன இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய ரெக்கார்டின் படி இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக அவர்களை பதவியேற்பதற்கு அனுமதிக்க வேண்டும். ஒரு எல்லா கட்சியோட தனித்துவமாக அதிக எம்எல்ஏக்களை வைத்த கட்சி யார்? இப்பொழுது யாருமே போட்டி இல்லைங்க. இப்போ விஜய் அவர்களுடைய கட்சி மட்டும்தான் போட்டி. அவருக்கு போட்டியாக நான் வருவேன், நீ வருவேன், எந்த கட்சியும் வரல. இப்போ நேற்றைய நிலைமை, இப்ப அவருக்கு 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கிடைத்திருக்கிறது. இந்த காதர் மீதின் அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர், அவருடைய ஆதரவு முதலில் கொடுத்தார். பின்பு அவர் குழப்ப நிலையில் திமுகவிடம் பேசி வருகிறேன் என்று அவர் சொன்னதாக தகவல் வருகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள், நாங்கள் அதிகாரத்தில் பங்கு தேவையில்லை, வெளிப்படையாக நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம். குறிப்பாக மதவாதத்தினுடைய பாரதிய ஜனதாவினுடைய அந்த கட்சிகளை கால் ஊனிவிடக்கூடாது என்பதுதான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவாக தெரிகிறது. இப்ப ஜனநாயகத்துல மக்களின் பெரும்பாலான எழுச்சி, இளைஞர்களின் எழுச்சி, இளைஞர்களின் எழுச்சி அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. தி பீப்புள்ஸ் மேண்டேட் ரொம்ப கிளியர். இது ஒரு பெரிய ரகசியமாக ஒரு கான்பிடென்ஷியலான மேட்டர் கிடையாது. இட் ஷுட் பி ஓப்பன். அப்போ 108 அவர் வைத்திருக்கிறார். காங்கிரஸ் ஒரு 5, 113. நல்ல மனுஷன் கவர்னரும் பிஜேபியும் இவ்வளவு கேவலமா நடக்கணுமா? ஒரு ஈத்தரமான வேலை இல்லை. ஆசாம்ல செஞ்சத, வட மாநிலங்கள்ல செஞ்சத, வடகிழக்கு மாநிலங்கள்ல செஞ்சத, மகாராஷ்டிராவில் செஞ்சத, கர்நாடகாவில் செஞ்சத, இன்னும் தமிழ்நாட்டில் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுக்கு செஞ்சத பிஜேபி செஞ்சு கொண்டிருக்கிறார். ரொம்ப காலம் அவர்களுடைய போக்கு இதுல நடக்காது. ஐயா 118 தேவை, அவர் 113 இருக்குன்னு சொல்றார் திரு விஜய் அவர்கள். ஒரு 5 சீட்டு தான் தேவை. ஒரு சீட்டு தள்ளுபடியானாலும் 6 சீட்டு தேவை. 6 சீட்டுக்கான வாய்ப்புகளை கொடுக்க முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு இது அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட், நான் ஏற்கனவே சொன்ன கேஸ்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை அவர்களுக்கு பதவியேற்று கொடுக்கணும். அவருக்கு போட்டி இல்லை. இப்ப 2 பேரும் ஒருத்தர் 112 வைங்க, ஒருத்தர் 113 வைங்க, ஒருத்தர் 114 வைங்க. அப்படிலாம் வந்தா தான் சிக்கல். இங்க இருக்கிறத 234 தொகுதியில 2 பேருக்குள்ள டஃப் ஃபைட் இல்லை. ஒருவர் 110, ஒருவர் 112 ஆக 212, 33, மீதி 10 இருக்காங்க, அப்படி சொல்லலாம். ஆனால் அந்த கெதி இயலவில்லை. ஒருவர் 110, இன்னொரு 112, யாரை அழைத்துக் கொள்வது? இப்ப 110, 112 என்றால் 222, 10 பேர் வெளியே இருக்காங்க. அந்த 10 பேர்ல நாங்க கொண்டு நிரூபின்னு ஒருத்தர் சொல்றாரு. இல்ல நானும் கொண்டு நிரூபின்னு சொன்னா கவர்னர் என்ன சொல்றாரு? கவரிங் லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு அவருக்கு நிறைய உரிமை இருக்கிறது. யாருமே போட்டி இல்லை. அதிமுக போட்டி இல்லை, திமுகவும் போட்டி இல்லை. அதிமுக இப்போதைக்கு திமுக கழுதை தேர்ந்து கட்டரும்பாக 60 சீட்ல வந்துட்டு எல்லாரும் வெளியே போனதாக சொல்லப்படுது. அதிமுக 47 சீட்ல அதுவும் கழுதை தேர்ந்து கட்டரும்பாக கீழே வந்துடுச்சு. இப்ப இந்த 2 பேருக்கு இடையில ஒரே ஒரு ஆள் விஜய் நிற்கிறார், 113 சீட் வச்சிருக்கிறார். அப்போ பாரதிய ஜனதாவினுடைய மோசமான நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸுக்கு அவர் ஆதரவு கொடுத்ததும், மதசார்பற்ற சக்திகள் ஆதரவு கொடுப்பதாக பேசி கொண்டிருப்பதும், அது எப்படியாவது தமிழ்நாட்டில் அவரை முடக்குவதற்கு திட்டம். ஒரு 500 கோடி ரூபாய் பணத்தை முடக்குனாங்க. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வச்சு முடக்குறாங்க. இதெல்லாம் கேவலமா இல்லையா? இதெல்லாம் ஒரு அரசா? இதெல்லாம் ஒரு அசிங்கமா இல்லையா? திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுக்கு 125 சீட்டு ஆதரவு இருந்துச்சு. அன்றைக்கு 10 நாளா வித்யாசாகர் வெளியே ஓடிட்டார். இதை விட ஒரு கீழ்த்தனமான அரசியல் இல்லை. கேட்டா அவங்க ஜுடிஷியருடைய வேர்டிக்ட் வர்றது தனி, இந்த ப்ராசஸ் தனி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. 2க்கும்
எந்த லிங்கும் கிடையாது. அப்படி இருந்தாலும் அவர் வந்தால் அதிமுக வலுப்பெற்றுவிடும் என்பதை உணர்ந்து கொண்ட குருமூர்த்தி பிராமணிய வகராக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சசிகலா இல்லாத அதிமுகவை இன்று நிறைவேற்றி இருக்கிறார்கள். அப்ப அவரை முதலில் வெளியேற்றுவதற்கு நடவடிக்கையின் மூலம் ஆட்சியை கலைத்தார்கள். டிடிவி தினகரனை தனியாக பிரித்தார்கள். எடப்பாடியிலிருந்து ஓபிஎஸ்ஐ தனியாக பிரித்தார்கள். ஓபிஎஸ்ஸிலிருந்து அதுக்கப்புறம் செங்கோட்டையனை தனியாக பிரித்தார்கள். அதிலிருந்து மைத்ரேயன் போன்றவர்கள், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் மகராக்களை தனியாக பிரித்தார்கள். இப்படியே பிரித்து 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 இப்பொழுது சி.வி. சண்முகத்தோடு மோதல் வந்து விட்டது. அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி அதிமுகவை அழித்து விட்டால் நமக்கு லைன் கிளியர் அப்படிங்கிறது. இப்ப அதிமுக மறுபடியும் ஒன்று கூடினால் எப்படி லைன் கிளியர் ஆகும்? ஆக தமிழ்நாட்டில் 2%, 2.5% பெற்றிருக்கக்கூடிய பாஜக ஏற்கனவே திமுகவை விட மோதி அதை உடைக்க முடியாமல் அதிமுகவை உடைத்து அவர்கள் குளிர் கண்டு இப்போது விஜயையும் தனது கீழ் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இப்ப விஜய்க்கு யார் ஆதரவு? இப்ப 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு அப்படின்னு செய்தி வந்திருக்கு. குழப்ப நிலையில் திரு காதர் மீதின் பேராசிரியர் அவர்கள் இருக்கிறார். அவரை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர். அவர்களுக்கு பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருந்தாலும் திமுக என்ன சொல்கிறதோ அதை மட்டும்தான் அவர் செய்வார். அது அவரே சொல்கிறார். ஹிஸ் மேட் வெரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அவர் தெளிவான ஒரு வாக்கை சொல்லியிருக்கிறார். ஆனால் நேற்று கூட அவர் ஒரு கலங்கலான ஒரு வாக்குறுதியை சொன்னார். எங்கள் கட்சியினுடைய 2 எம்எல்ஏக்கள் கவர்னர் விஜயை அழைத்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான எல்லா வேலைகளும் செய்யும் போது எங்களுடைய எம்எல்ஏக்களும் அவர்களோடு இணைந்து ஜனநாயகத்தை காப்பதற்காக நிற்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப எளிவான ஒரு ரொம்ப தெளிவு. பொது நன்மையின் அடிப்படையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு கொடுக்கும். ஒரே விஷயம் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா முடிஞ்சு போயிடும். ஒரே ஒரு வார்த்தை, நாங்க வெளியே இருந்து ஆதரவு தரோம், எங்களுக்கு அமைச்சர்லாம் வேணாம். இப்ப ரொம்ப தெளிவா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏன் சொல்லலன்னு கேட்கும்போது கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்கல்ல. திருமாவளவன் அவர்கள் சில டிமாண்டை வைத்திருப்பதாக பேச்சு வருது. தலித் அரசியல்ல இது ஒரு நல்ல வாய்ப்பு. திரு விஜய் அவர்கள் ஒரு கண்ணியமான பதவியை திருமாவளவனுக்கு கொடுத்திருந்தால் அவர் என்னைக்குமே உயர்ந்து நிற்பார். அதுல டவுட்டே இல்லை. ஒரே ஒரு பதவி கொடுத்தாலும் 2 கொடுத்தாலும் அது அவருடைய இஷ்டம். திருமாவளவனுக்கான அந்த பதவி கொடுக்கின்ற போது தமிழ்நாட்டில் தலித் அரசியலில் அவருக்கு ஒரு ஆழமான கால் பதிக்கும். பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2 கம்யூனிஸ்டுகளும் கொடுத்து விட்டார்கள். காங்கிரஸ் கொடுத்து விட்டது. இப்போது 116 என்பது வந்திருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் கொடுத்தால் 118. இன்று காலை கொடுத்து விடுவார். இப்போது பார்க்க வருவதாக நாம் பேசிக் கொண்டிருக்கிற இடத்திலே வடபழனியில் அவருடைய அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் இனி அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனை நடவடிக்கைகளை அவர்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்கும் என்றால், அதிமுகவில் ஒரு பெரிய குழப்பம் வரும். நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். விஜய் அவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி 120 எம்எல்ஏக்களோடு ஆட்சி அளிப்பார். அவர்கள் தினக்கூலிகள், ஜெயித்தவங்க எல்லாம் ஆட்டோ டிரைவர்ஸ், தினமும் 500,000 சம்பாதிப்பவர்கள். அந்த மக்களை 10 கோடி 20 கோடி கொடுத்து இழுப்பதற்கு முயற்சித்தால் நீங்க போகக்கூடாது அப்படின்னு புஷ் ஆனது சொல்லிட்டார். அதனால அவர்கள் போனாலும் அவர்களுக்கு பிரயோசனம் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா மட்டும் நம்பவே கூடாது. ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அரசியல், வெறுப்பு அரசியல், ஜனநாயக விரோத அரசியல், ஆட்சிகளை கலைப்பது. வேற ஒன்றும் வேணாம் சார். ஆர்எஸ்எஸோடு இந்துத்துவாவோடு அவர்களை சங்கமிக்கக்கூடிய சிவசேனாவை காலி செய்து விட்டார்கள். திராவிட கட்சிகளை காலி செய்வது, விஜயை காலி செய்வது, அதிமுகவை காலி செய்வது அவர்களுக்கு என்ன பெரிது? அவர்களுக்கு எந்த மரபும் கிடையாது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அது ஒரு அரசியல் கட்சி என்றால், ஒரு நண்பர் என்னிடத்திலே கேட்கிறார், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எந்த கலவரத்தை ஏற்படுத்தியது? முஸ்லீம் லீக் கலவரத்தை ஏற்படுத்தவில்லையே. காதர் மீது எங்கேயாவது கலவரத்தை ஏற்படுத்தினாரா? அதை பேர் வைத்திருக்கிறார்களா? இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். சரி, அதை விட்டு விடுங்கள், அது அவர்களுடைய பார்வை. ஆக தமிழ்நாட்டுடைய அரசியல் வலிமையான அரசியல்.
தற்போது கழகத்தின் ஆட்சிகள் இல்லை என்பது சொன்னாலும் கழகத்தின் ஆட்சிகள் தான் நடந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது மிக மோசமான ஒரு களச்சூழல் காணப்படுகின்றது. மிக மிக மோசமான ஒரு களச்சூழல் காணப்படுகின்றது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது மௌனியாக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். அதற்கு அதிமுக போன்ற கட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து வெறு வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். அதுவும் நடக்கவில்லை. இப்போது திமுகவில் இருந்தவர்களும் கூட அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டார்கள். திமுகவில் இருந்தவர்களும் கூட அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டார்கள். இப்போது திமுக ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்றால் 5 ஆண்டுகள் அமைதியாகத்தான் இருந்தாக வேண்டும். அதற்கு வேறு வழியே கிடையாது. have no sources. அதனால இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் கவனமாக நாம் அவதானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் விஜய்க்கு இருக்கக்கூடிய பல சேலஞ்சஸ் இன்றைக்கு உறுதியாக்கப்பட்டுவிடும். இன்னைக்கு தொல் திருமாவளவனுடைய அலுவலகத்தில் மிக கடுமையான கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கடுமையான கூட்டத்தில் அதை எப்படி அவர்கள் செயல்படுத்த போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆக இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் அதை இன்றைக்கு மாலை வரக்கூடிய அடுத்த செய்தியில பார்க்கிறோம். இப்போ அவர் விஜய் திருமாவளவனை அவர் பார்க்க செல்கிறார் என்ற தகவல் வருகிறது. அநேகமாக 18 இடங்கள் உறுதியாகிவிடும். என்ன சொல்றது, அழிந்த குட்டையில் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க நினைக்கிறார் அவர் பேர் என்னது, திரு காதர் மீதீன். தெளிவில்லாத ஒரு தலைவராக இருக்கிறார்கள். தெளிவோடு இருக்க வேண்டும். ஒன்று, அவர்கள் ஆட்சிக்கு தரவே மாட்டேன் என்று சொல்லிவிடுவது வேறு. இப்போது இல்லை, நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று பேசுவது முறையான செயலாக தெரியவில்லை. அது அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பது இன்றுக்குள் தெரியும். இன்றோ நாளைக்குள் தெரிந்துவிடும். தெளிவாக லெட்டர் கொடுக்கணும். லெட்டர் கொடுத்துட்டு நாங்கள் பங்கு பெறவில்லை என்று சொல்வதா அது தெளிவு. அதல்லாமல் கவர்னர் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் நாங்கள் கூட இருப்போம், ஏதோ பாம்புக்கு தலையையும் மீனுக்கு வாழையும் காட்டிய கதையாக அது ஆகிவிடக்கூடாது என்பதுதான் இன்றைய செய்தி. மீண்டும் அடுத்த செய்தியில சந்திக்கிறேன். நன்றி.